ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தாலியா பட்டணத்துக்கு மேற்கொண்ட பிரயாணத்தை குறித்து அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் விவரிக்கின்றது. அவர்கள் அலெக்சாந்திரியா பட்டணத்திற்கு போகும் கப்பலில் ஏறினார்கள். காற்று அவர்களை தடுத்தபடியினால் அநேக நாட்களாக பயணம் மிகவும் மெதுவாகவும் வருத்தத்தோடும் நடந்தது. அந்த பாதையில் அவர்கள் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடி அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த வசன பகுதியிலே 2 இடங்களிலே அவர்கள் வருத்தத்தோட பிரயாணம் பண்ணினதை குறிப்பிடுகின்றார்கள். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் வருத்தத்தோட பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இடங்களும் வந்திருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வருத்தத்தோட பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் பயணித்து கொண்டிருக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின கப்பல் நல்ல துறைமுகம் என்கிற இடத்தை வந்தடைந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாயிருந்தது. வருத்தத்தோட பயணிக்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்ல துறைமுகத்தை போன்ற நல்ல இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை தேவன் வைத்திருக்கின்றார். ஆகவே இப்போது இருக்கக்கூடிய உங்கள் சூழ்நிலையை ஒருவேளை தேவ திட்டத்திற்கு மாறாக நான் போய்கொண்டிருக்கின்றேனோ என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அல்லது சில மனிதர்களால் எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று நீங்கள் அவர்கள் மேல் மனத்தாங்கல் அடையவும் வேண்டியதில்லை. தேவன் உங்கள் பயணத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் வருத்தத்தையும் ஆண்டவர் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார். உங்களுக்காக ஒரு நல்ல துறைமுகத்தை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் அதில் உங்களை கொண்டு சேர்க்கும்படிக்கு மறைவான சகாயராய் உங்களுடனே கூட இருக்கின்றார். தனியே செல்லுகின்றோம், மிகுந்த வருத்தத்தை அடைகின்றோம், எங்கு போய் நிற்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஏராளம் குழப்பங்கள் உங்கள் மனதிலும் இருக்கக்கூடும். அவைகளை விட்டுவிடுங்கள். உங்களுக்காக ஒரு நல்ல துறைமுகம் காத்திருக்கின்றது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் காண்கிறவராய் அறிகிறவராய் எங்களுடனே கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஒரு நல்ல இடத்துக்காகவும் உம்மை துதிக்கின்றோம். பாதையின் கஷ்டங்களின் நிமித்தம் தாமதித்து விடாமல் நீர் வைத்திருக்கின்ற நன்மைக்கு நேராய் தீவிரித்து செல்ல உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.